வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் புதிய புக்கு 2020 எடிஷனில் இயற்கை, அதாவது இயல் 2 இயற்கையில் இலக்கணம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடர்கள், சரிங்களா? தொகைநிலை தொடர்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இயல் 1ல் பார்த்தோம் அப்படின்னா எழுத்து சொல் போன்ற இலக்கணம் பற்றி பார்த்தோம். இதில் தொகைநிலை தொடர்கள் பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சொற்றொடர். அதாவது சொற்றொடர்னா என்ன அப்படின்றது பார்த்தோன்னா, சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது, சரிங்களா? எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான், இதெல்லாம் சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? நாமளே கூட சொல்கிறான், நான் படிக்கிறேன், சரிங்களா? அல்லது ராமு படித்தான், இப்படியெல்லாம் சொல்லலாம். அது சொற்றொடர், சாதாரணமாக சொல்கிறது, சரிங்களா? அதாவது சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு நீர் பருகினான், வெண்சங்கு ஊதினான், இதெல்லாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தொகைநிலை தொடர்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும் பெயர்ச்சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உறுப்புகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ தொக்கி, அதாவது தொக்கினா மறைந்து, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று அழைக்கப்படுகிறது, சரிங்களா? இதில் பாருங்கள், அதாவது இந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கரும்பு தின்றான் அப்படின்னு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ கரும்பு தின்றான் அப்படின்ற தொடரில் கரும்பை தின்றான் ஸோ எனும் பொருள் உணர்த்துகிறது. ஐ இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் வந்துடும், சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கீழே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இத்தொடரில் உள்ள இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஐ எனும் உறுப்பு மறைந்து நின்றது, அப்பொருளை தருகிறது எது? எனவே இது தொகைநிலை தொடர் எனப்படும். புரியுதுங்களா? அதாவது பெயர் சொல்லோடு வினைச்சொல்லும், சரிங்களா, பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில வேற்றுமை உறுப்புகளோ அல்லது வினை பண்பு முதலியன உறுப்புகளோ மறைந்து வந்தால் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னன்னு பெயர்? தொகைநிலை தொடர் என்று பெயர், சரிங்களா? கரும்பு தின்றான் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அது எப்படி சொல்லலாம்? கரும்பை தின்றான் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அந்த ஐ அப்படின்ற விகுதி எது? அது பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு அது, சரிங்களா? அது மறைந்து நின்று அங்கே பொருள் தருகிறது. எனவே இவ்வாறு இருந்தால் அது தொகைநிலை தொடர். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சாதாரணம், ரொம்ப ஈஸி. ஏதோ ரெண்டு வார்த்தை இருக்குது, சரிங்களா? அந்த ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் வேற்றுமை உறுப்பு வரணும், இல்லை வினை அல்லது பண்பு, இது எதுனா உன்னுடைய உறுப்புகளோ மறைந்து வந்தது, அது அப்படி வந்ததுன்னா அது தொகைநிலை தொடர், சரிங்களா? கரும்பை தின்றான் அப்படின்றது சிறந்த எடுத்துக்காட்டு அதுக்கு, சரிங்களா? தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என்பன ஆகும், சரிங்களா? தொகைநிலை தொடர் மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ டைரெக்டாகவே கொஸ்டின் கேட்கலாம். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, ஊமை தொகை, அன்மொழி தொகை, சரிங்களா? ஊமை உம்மை, சரிங்களா? ஃபஸ்ட்டு அதில் வேற்றுமை தொகை பற்றி பார்க்கலாம். அதாவது மதுரை சென்றார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத்தொடரில் மதுரைக்கு சென்றார் என விரிந்து நின்று பொருள் தருகிறது, சரிங்களா? மதுரை சென்றார் அப்படின்னா மதுரைக்கு சென்றார் அப்படின்னு விரிந்து நின்று நம்ம பொருள் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள அதாவது மதுரை அப்படின்றது ஒரு சொல்லு, சென்றார் அப்படின்றது இன்னொரு சொல்லு, சரிங்களா? இங்கே பாருங்கள் எப்படி அந்த வேற்றுமை தொகையை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதான் முக்கியம். இங்கே அந்த கூ அப்படின்றது இரு சொற்களுக்கு இடையில் கூ என்னும் வேற்றுமை உறுப்பு இல்லை, சரிங்களா? அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது, சரிங்களா? ஸோ இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பு ஐ, ஆல், கூ, இன், அது, கண், சரிங்களா? இது கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இது வேற்றுமை உறுப்பு, சரிங்களா? ஐ, ஆல், கூ, இன், அது, கண், சரிங்களா? ஐ, ஆல், கூ, இன், அது, கண் அப்படின்றது ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும். புரியுதுங்களா? அதாவது தொகை நிலைனா என்ன சொல்கிறாங்க? ரெண்டு சொற்களுக்கு இடையே, அதாவது வினை சொல்லாக இருக்கட்டும் இல்லை பெயர் சொல்லாக இருக்கட்டும், அதுக்கு இடையில் வேற்றுமை உறுப்போ வினையோ பண்பையோ மறைந்து வந்தது அப்படின்னா தொகைநிலை தொடர் அப்படின்னாங்க. இப்போ வேற்றுமை தொகையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இரண்டு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உறுப்பு மறைந்து அது எது வரும்?
இந்த ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்ற இந்த 6 வார்த்தை சரிங்களா. இந்த அந்த 6 வார்த்தையில் ஏதாவது ஒன்று மறைந்து வந்தது அப்படின்னா அது வந்து வினைத்தொகை சரிங்களா. சாரி, வேற்றுமை தொகை. வினை கிடையாது, வேற்றுமை தொகை அப்படின்றது பெயர். ஏன் இதுனா இந்த 6 வேற்றுமை உறுப்பு ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்றது வந்து வேற்றுமை உறுப்பில் வந்துடும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு உருபும் பயனும் உடன் தொக்க தொகை சரிங்களா. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை இது கூட நல்லா இருக்கும். எடுத்துக்காட்டு பாருங்க, தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இத்தொடர் தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு சொல்கிறாங்க. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறது. இதில் நல்லா ஞாபகம் வச்சுங்க. தேரை ஓட்டும் பாகன் என விரிந்து பொருளை உணர்த்துகிறது சரிங்களா. ஸோ விரிச்சதுன்னா இப்படி தான் ஒரு தேர்ப்பாகன், என்ன தேரை ஓட்டுறவன் தான் வந்து தேர்ப்பாகன்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுக்கப்பட்டுள்ள தேர் பாகன் என்னும் சொற்றொடருக்கிடையில் ஐ என்னும் வேற்றுமை உறுப்பும் ஓட்டும் என்னும் பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வந்துள்ளது. புரிஞ்சுதா? மேலே என்னென்ன சொல்கிறாங்க, உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. ஸோ இதில் உறுப்பும் மறைஞ்சு வரணும், பயனும் மறைஞ்சு வரணும். அப்போ தேர் அப்படின்ற அதாவது பாகன் என்னும் சொற்றொடருக்கிடையில் சரிங்களா, தேர் கமா பாகன் அதற்கு இடையில் வந்து தேரை அப்படின்ற ஐ எது, அது ஐன்றது என்னது, வேற்றுமை உறுப்பு, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு அது சரிங்களா. அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஓட்டும் என பொருளை விளக்கும் பயனும் மறைந்து வருகிறது சரிங்களா. ஸோ இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உறுப்பும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது, அதாவது தொக்கி வருவது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். இதுவும் வேற்றுமை தொகையே ஆகும் சரிங்களா. உடன் தொக்க தொகையும் வேற்றுமை தொகையே ஆகும். ஏன் இங்கேயும் கூட ஐ அப்படின்றது மறைந்து வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு தருங்கன்னா, ஸோ தேர்ப்பாகன் தானே அப்படியே சூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது சரிங்களா. ஸோ இது ரெண்டும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது வேற்றுமை தொகைனா என்ன அப்படின்னா, வேற்றுமை அதாவது இங்கே கீழே பார்ப்பேன், முன்னாடி பார்த்துட்டு தான் சரிங்களா. மதுரை சென்றான் அப்படின்னு சாதாரண ஒரு வார்த்தை, இது வந்து எழுதுட்டு தானே எப்படி எழுதலாம், மதுரைக்கு சென்றான். அந்த ஐ அப்படின்றது பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்பு. இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அந்த வேற்றுமை உறுப்பு அந்த ஆறும் தெரியணும் சரிங்களா. ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் சரிங்களா. அந்த ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சதா அது கரெக்டாக இது வேற்றுமை உறுப்பு வரும் அப்படின்னு போட முடியும். இதுவே உருபும் பயனும் உடன் தொக்க தொகையில் பார்த்தோம் அப்படின்னா தேர்ப்பாகன், அதில் தேரை ஓட்டும் பாகன். அப்போது அந்த தேரை ஐ வருது இல்லையா, அது வந்து வேற்றுமை உறுப்பு மறைந்து வருது அங்கே. அதே மாதிரி ஓட்டும் அப்படின்ற இடத்துல வந்து பயணம் வந்து மறைந்து வருது. இவ்வாறு வருவதனால் இதற்கு உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு சரிங்களா. தமிழுக்கு செய்யும் தொண்டு, அந்த கு அப்படின்றது வந்து பார்த்தோன்னா வேற்றுமை உறுப்பு. ஐ ஆல் கு, அதாவது ஐ திங்க் 4வது வேற்றுமை உறுப்பு அது சரிங்களா. ஸோ 1க்கும் 8க்கும் தான் கிடையாது, ரிமைனிங் இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கும் சரிங்களா. ஓகே, 4ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை கீழே கொடுத்துருக்குறாங்க, நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வினைத்தொகை பார்ப்போம். இதுதாங்க வேற்றுமை தொகை சரிங்களா. நெக்ஸ்ட் வினைத்தொகை பார்ப்போம். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது சரிங்களா வினைத்தொகை எனப்படும். காலம் கறந்த பெயரச்சமே வினைத்தொகை ஆகும் சரிங்களா. காலம் கறந்த பெயரச்சம், ஸோ காலத்தை உணர்த்துற மாதிரி வரும்போல் தெரியுது சரிங்களா. காலம் கறந்த பெயரச்சமே வினையச்சம். எடுத்துக்காட்டு வீசு தென்றல், கொள்களிறு சரிங்களா. இது எவ்வளோ எப்படி வீசு தென்றல் காலத்தை பேஸ் பண்ணி வருமா சரிங்களா. காலம் கறந்த பெயரச்சம், வீசு தென்றல், கொள்களிறு அப்படின்றதெல்லாம் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், வீசு கொள் என்பவை வினைப்பகுதிகள். அதுதானே வினைப்பகுதி, வினைனா அதுதானே. ஸோ வீசு அப்படின்னா ஏதோ ஒரு வினை, அது வச்சு ஒன்று சொல்ல, வீசுகின்றான், வீசினால், வீசு தென்றல் சரிங்களா, வீசு மரம், வீசு பந்து, ஏதாவது ஒன்று அவங்க போட்டுக்கலாம். கொல் அப்படின்னா ஸோ இங்கே வந்து கொள்களிறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்பவை வினைப்பகுதிகள். இவை முறையே தென்றல் களிறு என்னும் பெயர் சொற்கள். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தென்றல் களிறு இதெல்லாம் வந்து பெயர் சொல்லுதான், சாதாரணமாக பெயர் சொல்லுதான் சரிங்களா. வீசு பந்து அப்படின்னு வந்ததுன்னா பந்து அப்படின்றது பெயர் சொல்ல வரப்போகுது, அவ்வளோதான் சரிங்களா. களிறு என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலத்தை வெளிப்படுத்தாத பெயரச்சங்களாயின சரிங்களா. காலத்தை வந்து வெளிப்படுத்தலை. மேலும் இவை வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று, நான் முன்னே சொன்னேன், அது எப்படி என்றாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா.
3 காலத்திலையும் வருது. ஏன் முன்னே சொல்லிட்டாங்க காலம் கறந்த பெயரெச்சமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று எனவும், கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி விரிந்து பொருள் தருகின்றன. காலம் காட்டும் இடைநிலைகள் இப்பெயரெச்சங்களில் தொக்கி இருக்கின்றன. வினைப்பகுதியும் அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களையே வினைத்தொகை அமையும். புரியுதுங்களா? இதுதான் வந்து வினைத்தொகை. எதுவும் இல்லை, ரொம்ப ஈஸி. வேற்றுமை தொகைனா வேற்றுமை உறுப்பு ஐயால் கூ இன்னது கண், அது வந்து எங்கன்னா மறைந்து வர்றது வேற்றுமை உறுப்பு, அதாவது வேற்றுமை தொகை. இதுவே வினைத்தொகையில் என்ன சொல்கிறான், ஜஸ்ட் அந்த வினையை அது கூட வந்து பெயர், சரிங்களா, பெயரச்சம் இது ரெண்டு சேர்த்து வந்ததுன்னா ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணும், 3 காலத்தையும் உணர்த்தும். சரிங்களா, வீசும் காற்று, வீசுகின்ற காற்று, வீசிய காற்று, சரிங்களா, 3 தான் சொல்லும். அதே மாதிரி ஸோ கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு அப்படின்ற அதுவும் 3 காலத்தையும் காட்டும். சரிங்களா, காலம் கறந்து வருவதே என்னது வினைத்தொகை. சரிங்களா, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம பண்பு தொகை பற்றி பார்க்க போகிறோம். நிறம், வடிவம், சுவை, அளவு இதெல்லாம் என்னது ஒருத்தருடைய பண்பு. சரிங்களா, இது பற்றி சொல்கிறது. நிறம், வடிவம், சுவை, அளவு. அவன் என்னப்பா நிறத்தில் இருப்பான், நிறமாக இருப்பான், என்ன வடிவத்தில் இருப்பான், குச்சியாக இருப்பான், இல்லை குண்டாக இருப்பான். சுவை அப்படின்றது அவனுடைய டேஸ்ட் என்னவாக இருக்கும், அவன் வந்து எதெல்லாம் லைக் பண்ணுவான், ஒரு மனுஷனுக்கே நான் சொல்கிறேன். சரிங்களா, சுவை. அளவு அப்படின்னா ஸோ எவ்வளோ ஹைட்டு, அதாவது எந்த அளவுக்கு அவன் ஹைட்டாக இருப்பான், சரிங்களா, இல்லை எவ்வளோ அளவு அவன் சாப்பிடுவான், ஸோ ஏதாவது சொல்கிறது. சரிங்களா, ஸோ முதல்வனவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் முக்கியமான வார்த்தை, மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவது. சரிங்களா, அதாவது இதில் பாருங்கள், மை அப்படின்றது வந்து பண்பு விகுதி. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், செங்காந்தன் அப்படின்றாங்க, செம்மையாகிய காந்தல். சரிங்களா, செங்காந்தன் அப்படின்றது செம்மையாகிய காந்தல் அப்படின்றாங்க, செங்காந்தல். நெக்ஸ்ட்டு வட்டி தொட்டி அப்படின்றாங்க, சாரி வட்ட தொட்டி அப்படின்னா வட்டமான தொட்டி, ஆன வருது பாருங்கள். சரிங்களா, மேலே வந்து ஆகிய வந்தது, கீழே வட்டமான வந்து இன்மொழினா இன்மையான மொழி. சரிங்களா, மை விகுதி பெற்று வருகிறது. சரிங்களா, ஸோ இவ்வாறு வந்தால் அது பண்பு தொகை. நிறம், வடிவம், சுவை, அளவு முதலியவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு உறுப்பும், எப்படி வந்து வேற்றுமை உறுப்பு அந்த 6 இருந்தது அதே மாதிரி பண்பு தொகைக்கு மை அப்படின்றது ஒரு உறுப்பு, பண்பு உறுப்பு அது பேர். சரிங்களா, அதோடு மட்டும் இல்லாமல் ஆகிய ஆணை எனும் பண்பு உறுப்புகளும், அது வந்து பண்பு விகுதி, மை அப்படின்றது பண்பு விகுதி, இதெல்லாம் வந்து பண்பு உறுப்பு ஆகிய ஆன வருவது பண்பு தொகை எனப்படும். எடுத்துக்காட்டு வந்து செங்காந்தல் செம்மையாகிய காந்தல், வட்ட தொட்டி அப்படின்றாங்க வட்டமான தொட்டி, இன்மொழி அப்படின்னா இன்மையான மொழி. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்பு தொகை, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட்டு இரு பெயரொட்ட பண்பு தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இரு பெயரொட்ட பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உறுப்பு தொக்கி வருவது. சரிங்களா, அதாவது சிறப்பு பெயருக்கு முன்னாடியும் பொது பெயருக்கு பின்னாடியும். சரிங்களா, எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறாங்க பாருங்கள், மார்கழி திங்கள், சாரை பாம்பு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இரு பெயரொட்ட பண்பு தொகை. சரிங்களா, இரு பெயரொட்ட பண்பு. சாரை பாம்பு டிஎன்பிசி கொஸ்டின்லேயே கேட்ட கொஸ்டின். சரிங்களா, மார்கழி திங்கள், சாரை பாம்பு. ஸோ திங்கள், பாம்பு ஆகிய பொது பெயர்களுக்கு முன் மார்கழி, சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாரை ஆகிய பாம்பு என்றும் இரு பெயரொட்டாக வந்துள்ளன. சரிங்களா, அதுதாங்க இது வந்து இரு பெயரொட்டல். புரியுதா? மார்கழி திங்கள்னா எதை சொல்லுவாங்க, மாதத்தை 12 மாதத்தை சொல்கிறது தான் திங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போது திங்கள் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிட்டாங்க, அது எந்த மாதமாக இருந்தாலும் கணக்கெடுத்துக்கலாம். சரிங்களா, அது வந்து எந்த மாதம்னா இருக்கட்டும், 12 மாதத்தில் ஏதாவது ஒன்று, இங்கிலீஷ்லாம் இருக்கட்டும் தமிழ்னா இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே 12 மாதம் தானே. ஸோ மார்கழி திங்கள் அப்படின்னா மார்கழி மாதம், அப்போ குறிப்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ மார்கழி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா என்னது, ஸோ அந்த பெயர். சரிங்களா, திங்கள் அப்படின்றது பொது பெயர். சரிங்களா, சிறப்பு பெயர் வந்து பார்த்தோன்னா மார்கழி, பொது பெயர் பார்த்தோன்னா திங்கள். அதே மாதிரி பாம்பு பல வகையான பாம்பு இருக்குது, நல்ல பாம்பு இருக்குது, கெட்ட பாம்பு இருக்குது, நாகப்பாம்பு இருக்குது. சரிங்களா, ஸோ கருநாகம் அதில் டிஃப்ரெண்ட் ராஜநாகம் இருக்குது. சரிங்களா,
ஸோ அது நிறைய அதேமாதிரி அந்த 8 இருக்கும், அது மாதிரி பாம்பு இருக்குது. நிறைய டைப் இருக்குது பாம்பில், சரிங்களா. தண்ணி பாம்பு இருக்குது, மோட்டு ஜாரை, தண்ணி ஜாரை, அதுமாதிரி பல வகை அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், சரிங்களா. அதில் எது அப்படின்னா சாரை பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சரிங்களா. ஸோ பாம்பு அப்படின்னா பொது, சாரை அப்படின்றது சிறப்பு பெயர். இதுமாதிரி அது இரு பெயரட்ட பண்பு தொகை, சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஓமை தொகை பற்றி பார்க்க போகிறோம். ஓமைக்கும் பொருளுக்கும் ஓமையமே, அதாவது ஓமையம் இடையில் ஓம உறுப்பு மறைந்து வருவது ஓமை தொகை ஆகும், சரிங்களா. ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உறுப்பு மறைந்து வருவது ஓமை தொகை எனப்படும். இதில் பார்த்தோம் அப்படின்னா எடுத்துக்காட்டு பாருங்கள். மலர்கை அப்படின்றாங்க. ஏங்கன்னா கை மலர் மாதிரி இருக்குமா பார்க்கறதுக்கு? இருக்காது. ஆனால் அது என்ன பண்ணுறாங்க, ஓமைப்படுத்துகிறாங்க. அதுதான் மலர்கை அப்படின்னா மலர் போன்ற கை, சரிங்களா. மலர் இதில் ஓமை, சரிங்களா. கை அப்படின்றது ஓமயம், சரிங்களா. இடையே போன்ற என்னும் ஓம உறுப்பு மறைந்து வந்துள்ளது. போன்ற அப்படின்னு அது ஓம உறுப்பு, சரிங்களா. ஓம உறுப்பு எப்படி மை பண்பு விகுதியோ ஆகிய ஆன அது பண்பு உறுப்பு, சரிங்களா. அதே மாதிரி ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா போன்ற அப்படின்றது ஓம உறுப்பு மறைந்து வந்துள்ளது, சரிங்களா. மலர் கை அப்படின்னா மலர் போன்ற கை. மலர் என்பது ஓமை, கை என்பது ஓமயம். ஏன் அப்படின்னா அதுதான் ஏற்றி சொல்கிறாங்க, ஓமயம், சரிங்களா. கை தான் மலர் போன்ற கை அப்படின்னு சொல்லிட்டு கை தான் ஏற்றி சொல்கிறதுனால அது ஓமயம், சரிங்களா. நெக்ஸ்ட்டு உம்மை தொகை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா. ஸோ இரு சொற்களுக்கு இடையில் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது, புரியுதுங்களா. ரெண்டு சொற்களுக்கு இடையில் அப்படின்ற இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகையாகும். ஸோ உம்மை தொகைகள் எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும், சரிங்களா. இது பாருங்கள், எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல். எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல், சரிங்களா. என்னும் 4 அளவு பெயர்களை தொடர்ந்து வரும், சரிங்களா. ஊமை தொகை, உம்மை தொகை. அண்ணன், தம்பி, தாய், சேய் அப்படின்றது அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் என விரிந்து பொருளை உணர்த்துகின்றன, சரிங்களா. அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் மாலும், அதாவது எப்படி சொல்கிறது, பால், அதாவது பசுவும் கன்றும் மரமும் இலையும், சரிங்களா. ஸோ அது மாதிரி சேர்த்து சொல்லுவாங்க, சரிங்களா. அப்பாவும் பிள்ளையும் அப்படியெல்லாம் ஒரு புறநானூறும் அகநானூறும் அந்த அப்படின்றது வந்தால் ஓமை தொகைப்பா, அவ்வளோதான், சரிங்களா. நெக்ஸ்ட்டு அன்மொழி தொகை. வேற்றுமை, வினை, பண்பு, ஓம, உம்மை, அதாவது ஓமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. ஸோ இப்போ நம்ம பார்த்தாச்சு, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், வேற்றுமை தொகை பார்த்தோம், அப்புறம் வினை தொகை பற்றி பார்த்தோம், அப்புறம் பண்பு தொகை பார்த்தோம், ஓமை தொகையும் பார்த்தோம். உம்மை, இம்முன்னு வந்தால் ஓமை தொகை ஆகியன தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை ஆகும். எடுத்துக்காட்டு பாருங்கள். சிவப்பு சட்டை பேசினார். எதுனா சிவப்பு சட்டை பேசினார்னா, ஸோ அங்கே எப்படி சொல்கிறது, பச்சை கலரு சேரை கட்டினது எல்லாம் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஸோ அதான் இது மாதிரி வந்தது அப்படின்றது அன்மொழி தொகை அப்படின்றது. இப்போது ஒரு 10 பேர் அங்கே ஸோ டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கலாம். அதில் சிவப்பு சட்டை அப்படின்னு சொல்கிறது அன்மொழி தொகையாக இருக்கலாம், சரிங்களா. சிவப்பு சட்டை பேசினார், சரிங்களா. அதாவது கரகாட்டக்காரன் படத்தில் ஸோ ராமராஜன் ஐ திங்க் அதாவது கனகா அவங்க ஊருக்கு போவார். அதுமாரி டைமில் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஃபாலோ பண்ணுவாங்க யார், கவுண்டர்மணி, செந்தில் இவங்களெல்லாம் ஃபாலோ பண்ண போகும்போது அப்போ கவுண்டர்மணி சொல்லுவார், அந்த சிவப்பு சக்கை எந்த ஊர் போது அந்த ஊருக்கே எனக்கு டிக்கெட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கூட ஞாபகம் வச்சுங்க, அது அன்மொழி தொகை, சரிங்களா. சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இவற்றில் சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், முறுக்கு மீசை உடையவர் வந்தார் என தொகைநிலை தொடர் அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருகின்றன. இதுவாறு வருதான் அன்மொழி தொகை, சரிங்களா. ஸோ ரொம்ப ஈஸி. இப்போது இங்கே என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது சொற்கள் பல தொடர்ந்து நின்றோ அல்லது சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் அப்படின்னு சொல்கிறோம். தொகைநிலை தொடர்னா ஏன்னா அதாவது உறுப்பு மறைந்து வருவது, அது எது தரலாம், ஓம உறுப்பாக இருக்கலாம், வேற்றுமை உறுப்பாக இருக்கலாம், வினை உறுப்பு, சரிங்களா. ஸோ இது பண்பு இதெல்லாம் மறைந்து வருது தான் தொகைநிலை தொடர், சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தது தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு வினை தொகைக்கு பார்த்தோன்னா
வேற்றுமை தொகை பார்த்தோன்னா மை விகுதி, அதாவது வேற்றுமை உறுப்பு மறைந்து வருவது. ஐ, ஆல், கு, இன், அது, கண் அப்படின்ற 6 வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்தது. அதுவாறு வந்ததுனால் அது வந்து வேற்றுமை தொகை. எடுத்துக்காட்டு வந்து மதுரை சென்றார். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓம உறுப்பும் உடன் தொக்க தொகையும். இதில் பார்த்தோம் அப்படின்னா தேர்ப்பாகன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேரை ஓட்டும் பாகன். சரிங்களா. தேரை அப்படின்ற ஐ விகுதியும் ஓட்டும் அப்படின்ற பயனும் மறைந்து வர்றதுனால இது வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. வினைத்தொகை பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காலத்தை கறந்து பெயரச்சமே வந்து வினைத்தொகைன்னு சொல்கிறாங்க. வீசு தன்றல் கொள்களிறு. அதாவது வீசு தன்றல் எப்படி சொல்கிறாங்க? வீசிய தன்றல், வீசுகின்ற தன்றல், வீசும் தன்றல் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலத்தையும் சொல்ல. அதே மாதிரி கொள்களிறு, கொள்கின்ற களிறு, கொன்ற களிறு, கொல்லும் களிறு அப்படின்ற 3 காலத்தையும் உணர்த்தலாம். அவ்வாறு வருவது வினைத்தொகை. பண்பு தொகை அப்படின்னா அதாவது நிறம், வடிவம், சுவை, அளவு இதெல்லாம் வந்து உணர்த்தும் பண்பு பெயரும். அதோடு மட்டும் இல்லாமல் அதனுடைய இடையில் வந்து மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை என்ற பண்பு உருபம் மறைந்து வருவது பண்பு தொகை. எடுத்துக்காட்டு வந்து செங்காந்தல், அதாவது செம்மையாகிய காந்தல். வட்டி தொட்டி, வட்டமான தொட்டி. வட்டத்தொட்டி அப்படின்னா வட்டமான தொட்டி. இன்மொழினா இன்மையான மொழி. அந்த மை விகுதி பெற்று வந்தால் அது பண்பு தொகை. இரு பெயருட்ட பண்பு தொகை அப்படின்னா அதாவது பொதுவாக ஒரு பெயரும் சிறப்பு பெயரும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்கழி திங்கள், சாரைப்பாம்பு, சரிங்களா, நாகப்பாம்பு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இரு பெயருட்ட பண்பு தொகை. ஓமை தொகை அப்படின்னா ஓமை தொகை வந்து ஊமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓம உறுப்பு மறைந்து வருவது. எடுத்துக்காட்டு என்ன சொல்லிடுறேன்? மலர்கை, மலர் போன்ற கை. சரிங்களா. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓமை தொகை. நெக்ஸ்ட் வந்து உம்மை தொகை பார்க்க போகிறோம். இரு சொல்லுக்கு இடையில் வந்து இம் அப்படின்ற என்னும் இடைச்சொல்லர் மறைந்து வருவது. சரிங்களா. இரு சொற்களுக்கு இடையிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது. அதை வந்து உம்மை தொகைன்றாங்க. அண்ணனும் தம்பியும், தாயும் சேயும், பசுவும் கன்றும் இதெல்லாம் வந்து உம்மை தொகைக்கு வந்துடும். அன்மொழி தொகை அப்படின்னா இருக்கக்கூடிய வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடரில் அல்லாது வேறு ஒன்று தான் வந்து பார்த்தோன்னா அன்மொழி தொகை. அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு. அவ்வளோதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த தொகைநிலை தொடர். சரிங்களா. தொகைநிலை தொடர் வந்து அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படுன்னு கேட்டேன்னா 6 வகைப்படும். சரிங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்களாம் இதை படித்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெல் சிம்பல் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.